சினிமா ஷூட்டிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வேகமாக டேப் பண்ணி ஆக்ஷன்னு சொல்கிறத பார்த்துருப்போம். இதுக்கு பேர் தான் கிளாப்பர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை அவங்க இப்படி பண்ணுறதுக்கான காரணம், எப்போவுமே வீடியோ அண்ட் ஆடியோவை ஒரே டைமில் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த போர்டை வேகமாக அடிக்கும்போது ஒரு டேப்பிங் சவுண்டை உருவாக்கும். இந்த சவுண்டை மைக்ரோஃபோனால் ரெக்கார்ட் செய்கிறப்போ ஒரு ஷார்ப்பான ஸ்பைக்கிங் சவுண்ட் அந்த ஆடியோ ஃப்ரேமில் தெளிவாக காமிக்கும். ஸோ இதை எடிட் பண்ணுறப்போ ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையுமே ஒன்றா போடும்போது ஆடியோவில் இருக்க ஸ்பைக் கிளியராக தெரியும். அதனால் அவர் ஆடியோ அண்ட் விஷுவல் ரெண்டையுமே பர்ஃபெக்டாக அலைன் பண்ண முடியும். ஒரு படத்தை ஷூட் பண்ண கேமரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா அது லைட்டிங் தான். லைட்டிங் மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா விஷுவலி படம் பார்க்க ரொம்பவே மோசமாக இருக்கும். லைட்டிங் இல்லாமல் தெரியுற இந்த வீடியோ ப்ராப்பர் லைட்டிங்கோட இப்படி தான் தெரியும். ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட்டாக வர சீனை ஃபர்ஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாக வர சீன் லாஸ்ட்டாகவும் எடுக்க மாட்டாங்க. லொக்கேஷன் ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி எந்த சீன் கரெக்டாக இருக்குமோ அந்த ஆர்டரில் தான் படத்தை எடுப்பாங்க. ஈவன் கிளைமேக்ஸை கூட ஃபர்ஸ்ட்லேயே எடுக்க வாய்ப்பு இருக்குது. பல நைட் சீன்ஸை ஆக்சுவலாக பகல் டைமில் தான் ஷூட் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கோட பேரை டே ஃபார் நைட்னு சொல்லுவாங்க. பகலில் எடுக்கப்படுற ஒரு சீனை எடிட்டிங் மூலியமாக அதை நைட்டாக மாற்றிடுவாங்க. ப்ராப்பர் லைட்டிங் மூலியமாக அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு இருட்டையும் ஏற்படுத்த முடியும்.